ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா 4 பொருள் இருக்குது. 4மே வந்து பார்த்திங்கன்னா நம்மளே பர்ச்சேஸ் பண்ணது தான். ஏன்னா கஸ்டமர்கிட்ட பேசி கம்மி பண்ணி வாங்கினது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட் ரொம்ப நியாயமான விலையாக தான் வாங்கியிருக்கோம். கண்டிப்பாக வாங்குறவங்களுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ விற்கிறவங்க வியாபாரத்துக்கு வாங்குறவங்களுக்கு கூட கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரியல்மியில் வந்து GT Neo 2ன்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான ஒரு மொபைலு, ரியல்மி GT Neo 3. அதாவது நேற்று ஒன்று போட்டிருந்தோம், அந்த தம்பி பேக் பண்ணிகிட்டு இருக்காப்ல பார்சலு, ஒரு ஊருக்கு பார்சல் போட்டுட்ருக்கோம். இது நேற்று ஒருத்தர் வாங்கிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 50 பேராவது இந்த மொபைலுக்காக கால் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதை விட அட்வான்ஸ் மாடல் தான் இது. ரியல்மி GT Neo 3 150 வாட்ஸ். இதில் அட்வான்ஸாக பார்க்க போனால் இது வந்து இந்த அந்த சார்ஜர் தான். ஸோ இந்த சார்ஜர் தான் வந்து 150 வாட் சார்ஜர். இது மொபைல் வந்து புதுசாக இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு புதுசாக இருக்குன்னா ஃப்ரெஷ் கண்டிஷனாக இருக்குது. ஒரு கேமரா எல்லாமே A to Z செம்ம பக்காவாக இருக்குது. ரேட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சொன்னான் பாது சேர்த்து 5 தானே சொன்னான்? 13 ரூபா தானே? 13,000 ரூபா சார். இது பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. மொபைல் செகண்ட்ஸ் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் வந்து ஒரு டென்ட்டு கிராச் எதுவுமே இல்லை. செம்ம தெளிவாக இருக்குது. இந்த ஒரே ஒரு நிமிஷம் கேமரா மட்டும் எடுத்துக்காட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 12,500 போட்டு விட்ருவோம். 12,500 ரகசியமாக வச்சுக்கோங்க. 12,500 நான் தரேன், சரியா? ஏன்னா இப்போ எங்களுக்கு காசு அர்ஜென்ட்டு, வைத்த வழி தான். என்ன பண்ணுறது, எல்லாமே வந்து டப்புன்னு முடிக்கணும்ல, அதுக்காக தான். ஸோ கேமராலாம் வேறு லெவலில் இருக்குது. ரியல்மி நியோ GT. அப்போ 12,500 தானே இது ஆசிப்? 12,500 தானே? 12,500 ரூபா, சரியா? ரொம்ப கம்மி பண்ணிட்டோம். பாக்ஸு சார்ஜருக்கு 150 வாட் சார்ஜர். ஆமாம், சேட்டு பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. 150 வாட்ஸு 12,500 தாராளமாக வாங்கலாம். ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 GB ரேமு, 12 GB ரேமு, 256. ஓகே, செம்ம மொபைலு. ரொம்ப கம்மியாக தரேன், 12,500 ரூபா, 12,500. வேணுன்றவங்க உடனே கால் பண்ணி தயவு செஞ்சு வாங்கிடுங்க, டக்குன்னு விற்றுரும் அது. அதே மாதிரி இதுவும் வாங்கக்கூடிய ஒரு மொபைல் தான். பெரிய மொபைல். எவ்வளோ போட்டிருக்காரு தெரியுமா நம்மளே? 21 ரூபா போட்டிருந்தாரு. ஆனால் 500 இருக்குது. அதே மொபைல் தான் இப்போ 9,000 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். காரணம் என்னென்னா, இந்த இடத்துல லேசாக ஒரு பிளாக் டாட் இருக்கா, இங்கே ஒரு டிஸ்பிளேயில் ஒரு லைன் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இதை வந்து பார்த்திங்கன்னா 9,000 ரூபா போட்டிருக்கோம். டச்சு வந்து ஒரே ஒரு இடத்துல ஒர்க் ஆகலைங்க, அது எதுன்னு தெரில. ஆனால் எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாத இடத்துல தான் இருக்குது, சரியா? நம்ம வந்து செக் பண்ணதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. எந்த இடம்னே சொல்ல முடியாது. இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9. ஆனால் இந்த இடத்துல தான் ஏதோ ஒரு இடத்துல ஒரே ஒரு நுனியில் மட்டும் ஒர்க் ஆகலை. ஸோ அது வந்து நம்ம சொல்லாமல் விட்டுருந்தா கூட உங்களுக்கு தெரியாது. ஏன்னா கண்டுபிடிக்கிறவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஸ்டாரு, என்னடா ஸ்டாரு ஆஸு 06 ஆஸு. இது வந்து IMEI நம்பர் வருதா? இன்னொன்று ஏதோ ஒன்று போடுவானுங்களே, ஸ்டார் ஆஸு 0 ஸ்டார் ஆஸு. இதானப்பா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு, ரீஸ்டார்ட் சொன்னே வரல போல. அப்படியா? சரி, அதான் ஏதோ ஒன்று. இப்போல்லாம் உங்களுக்கே தெரியும், இந்த அப்டேட் வந்தவுடனே அடுத்த அப்டேட்டுக்கு வரும்போது அந்த இது ஒர்க் ஆகாது, இந்த பாஸ்வேர்டு டச்சு செக் பண்ணுறது. ஸோ ஆனால் வந்து மொபைல் நல்லா இருக்குது. S21 ப்ளஸ். இது S22 ப்ளஸ், சாரி, சாம்சங் S22 ப்ளஸ்ப்பா, பெரிய மாடலு. நானே தப்பாக சொல்கிறேன்ப்பா. சாம்சங் S22 ப்ளஸ்ஸு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா ஜிபியும் காமிச்சிடறேன். ஆக்சுவலாக தனி வீடியோ போட்டால் சர்வனுக்கு போயிடும். 8256. 9,000 ரூபான்றது அடிமட்ட விலை. பெரிய மொபைலு. நீங்கள் டிஸ்பிளே கூட புதுசாக வாங்கி மாட்டினா கூட உங்களுக்கு லாபம் தான். இப்படியே வச்சு இன்னும் ஒரு வருஷத்தை காலத்தை ஓட்டலாம், அது உங்களோட விருப்பம். கேமரா எல்லாமே சூப்பராக இருக்குது. சாம்சங் கேலக்ஸி S22 ப்ளஸ்ஸு 5G மொபைலு, 9,000 ரூபா, சரியா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா MIயில் வந்து டேப். இது 12,000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். 12,000 ரூபான்றது ரொம்ப அடிமட்ட விலை. ஏன் சொல்கிறேன்னா வந்து இந்த ரேட்டுக்கெலாம் வந்து யாருமே தரமாட்டாங்க. கண்டிஷன் சூப்பராக இருக்குது. ஆச்சு, இதை வந்து பாஸ்வேர்டெலாம் போட்டு காட்டு. 64 GB
மேலே டெம்பர் கிளாஸ்லாம் எடுத்துரு. ஆ 8256 சாரி. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐயில் என்ன மாடல் இது? எம்ஐ பேடு 5 இது. எம்ஐயில் வந்து பேடு 5 ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 8256. இதோட பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இப்போ கொஞ்சம் நேரத்தில் அனுப்பி வைக்கிறேன்டாப்ல, அதுக்குள்ளே நம்ம வீடியோ போட்டோம். ஸோ கொஞ்சம் இருங்க, நான் பாஸ்வேர்டு கேட்டுட்டு சொல்கிறேன். எம்ஐ பேடு 5 மறந்துடாதீங்க. ஒன்லி டேபு தான். 12,000 ரூபா, 12,000 rupees இது. யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள். இது வந்து ஆப்பிளோட ஒரு டேபு. ஆக்சுவலாக அதுவே ரொம்ப கம்மி தாங்க, 30 ரூபா. எவ்வளோ இருக்கும் அது எம்ஐ பேட் 5? 27,000 ரூபாங்க. 12,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். யார் வேணாலும் வாங்கலாம், செம்ம ரேட்டு. அதே மாதிரி இந்த ஆப்பிள் ஐபேட் வந்து என்ன ஜென்ரேஷன் இவன்? இது ஓப்பன் பண்ணப்பா. இது வந்து எவ்வளோ போட்டிருக்காப்புல? 16,000, 16,000 தானே சொன்னேன். 16,000 ரூபா. இதை ஓப்பன் பண்ணு. ஆப்பிளோட இது ஆப்பிள் பிராண்டு. 16,000 ரூபா கிடைக்காது. ஏன்னா நம்ம தேடும் போது இந்த பொருள்லாம் வந்து செகண்ட்ஸாக உங்களால் வாங்கவே முடியாது. அப்படியே வாங்கினா கூட நீங்கள் வந்து இந்த ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை. செம்ம ரேட்டு உங்களுக்கு கொடுக்குறது. 16,000 ரூபா தான் கொடுக்குறோம். எப்படி பார்த்தாலும் இது 40 ரூபா இருக்குமா? 40 ரூபா கிட்ட இருக்குன்ற மாதிரி தோணுது. நீங்கள் எதுக்கு ஆன்லைனில் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபேடு 10th ஜென்ரேஷனு, ஒய்ஃபை ஆப்ஷன் உள்ளது, 64 GB. கண்டிஷன் நல்லா இருக்குது, செம்ம தெளிவாக இருக்குது. ஒரு இடத்துல கூட புதுசாக இருக்குது, ஒரு இடத்துல கூட டென்ட்டு கிராச்சு அப்படி எதுவுமே கிடையாது. செம்ம தெளிவாக இருக்குது. ஸோ உடனே கால் பண்ணுங்கள். முடிஞ்சால் இன்றைக்கி 7 மணிக்குள்ளே இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு பார்சல் போட்டு விட்றலாம். இன்றைக்கி கண்டிப்பாக போட்டுடலாம். ஏற்கனவே நிறையா பார்சல் இருக்குது, இருந்தாலும் நாங்கள் போட்டுருவோம் பார்சல்லாம்.